அப்போது அவருடைய தாயும் சகோதரர்கள் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ உன் தாயும் சகோதரரும் சகோதரிகள் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருப்பவரை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்னை நீ எனக்கொரு வரமருள்வாய், பரலோக மாதாவே அருள் புரிவாய். அன்னை நீ எனக்கொரு வரமருள்வாய், பரலோக மாதாவே அருள் புரிவாய். தன்னையே தந்தவர்க்கு தாயல்லவாய், இந்த தரணியை காப்பவர் நீரல்லவா. தன்னையே தந்தவர்க்கு தாயல்லவா, இந்த தரணியை காப்பவர் நீரல்லவா. அன்னை நீ எனக்கொரு வரமருள்வாய், பரலோக மாதாவே அருள் புரிவாய். எல்லையில்லாத உந்தன் இதயத்தின் அன்பால் தொல்லை துயரில்லா தீந்திட காண்பாய். எல்லையில்லாத உந்தன் இதயத்தின் அன்பால் தொல்லை துயரில்லா தீந்திட காண்பாய். பிள்ளையில்லாத பெரும் குறை நீ தீர்ப்பாய், வளலாய் அருள்தனை வழங்கியே காண்பாய். பிள்ளையில்லாத பெரும் குறை நீ தீர்ப்பாய், வளலாய் அருள்தனை வழங்கியே காண்பாய். அன்னை நீ எனக்கொரு வரமருள்வாய், பரலோக மாதாவே அருள் புரிவாய். மரியே வாழ்க, மரியே வாழ்க, பரலோக மாதாவை வாழ்க. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த அருமையான நாளிலே நாம் தாயாகி அன்னை மரியாள் பரலோகனுடைய 2வது நாள் வாழ்த்துக்களை பங்கு தந்தையும் அதிபருமான அன்பு தந்தையின் பெயராலும், இந்த நாளிலே திருப்பிரவேசிக்கின்ற அன்பு தந்தையின் பெயராலும், இன்னும் உதவி பகுதியின் பெயரால் சகோதரி பெயரால் உங்களுக்கு அன்போடு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவருக்கொரு கல்வித்தோடு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பிக்க சகோதர சகோதரிகளே, என் பாசம் அன்பு பிள்ளைகளே, சிறப்பாக இந்த ஆண்டு நாம் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான விழாவாகத்தான் இருக்கும். என்றால் திருத்தலமாக இருக்கக்கூடியது இப்பொழுது பசிலிக்காவாக உயர்ந்திருக்கின்ற இந்த உன்னதமான பேராலயத்திலே இந்த ஆண்டு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு விழாவை காண்பதற்கு ஆண்டவர் அற்புதமான வரத்தை நமக்கு தந்திருக்கிறார். வருகின்ற ஆண்டு நம்மால் இந்த திருவிழாக்கு வர முடியுமா என்று எண்ணிக்கொண்டிருந்த சூழ்நிலையில் இந்த பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாட்களில் இந்த முதல் ஆண்டு திருவிழாவுக்கு எல்லோரும் வந்திருக்கிறோம் என்றால் நம்ம எல்லோரும் பாக்கியமானவர்கள். மீண்டும் கரங்கள் தட்டி அன்னைக்கு மையப்படுத்துவோம், நன்றி செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமிக்க சகோதர சகோதரிகளே, சிறப்பாக இந்த ஆண்டு நம் அனைவருமே சிந்திப்பதற்காக நல்ல அருமையான தயாரிப்புக்காக நல்ல சிந்தனை மிக்கக்கூடிய நல்ல கருத்துகள் தாங்கி இருக்கக்கூடிய தலைப்பில் தரப்பட்டு இருக்கின்றன. இந்த நாளில் நமக்கு தரப்படக்கூடிய தலைப்பு என்ன? இந்த நாளில் நமக்கு தரப்படுகிற தலைப்பு என்ன? நோட்டீஸ் பார்ப்போமா இல்லையா? நோட்டீஸ் கலர் சூப்பராக இருக்கு, நோட்டீஸ் பிரிண்ட் அருமையாக இருக்குது, நோட்டீஸில் நம்ம பேர் வந்திருக்கு, அதான் பார்ப்போமா? இன்னைக்கு என்ன தலைப்பு தங்கம்? இறைவன் சார் சூப்பர் சொல்லிட்டாங்க, நம்ம தங்கையா சார், வெரி குட், சந்தோஷம் சார், மகிழ்ச்சி. இறைவனை நடக்க முன்மாதிரியே, நாம் அனைவரும் இறைவனை நடக்க
முன்மாதிரி யார்? யாரும் முன்மாதிரியா தேடி வந்திருக்கிறோம்? அன்னை மரியாதை தேடி வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமிக்க சகோதர சகோதரிகளே, திருச்சபையினுடைய வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாதை தன் வாழ்விலே எல்லா வகையிலுமே முன்மாதிரியாக கொண்டு வாழ்ந்தவர்கள் இப்பொழுது புனிதர்களாக பல பேர் வைத்திருக்கிறார்கள். அவ்வாறு மன்னகத்திலே வாழ்ந்த காலத்திலே அன்னை மரியாதை தன் வாழ்விலே இறைவழியில் நடந்து செல்வதற்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து காண்பித்த அத்தகைய புனிதர்கள் அவர்கள் அனுபவ ரீதியாக நமக்கு சொல்லித் தருவது என்ன என்பதை ஒரு சில புனிதர்களுடைய வாழ்வின் அனுபவத்தை முதலாவதாக உங்களோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். புனித மரிய மதலே என்று சொல்லக்கூடிய அந்த புனிதை அவர் ஒரு கனவை கண்டிருக்கிறார், ஒரு காட்சியை கண்டிருக்கிறார் தன் வாழ்விலே. என்ன ஒரு காட்சியை கண்டாராம்? கடல் மத்தியிலே கப்பல் ஒன்றை அவர் காண்கிறார். அதில் தேவ அன்னையுடைய பக்தர்கள் அவற்றிலே பயணிக்கிறார்கள். அவ்வாறு அன்னை மரியாதை நினைத்து பயணிக்கக்கூடிய அந்த கப்பல் இருக்கக்கூடிய அனைவரையுமே அன்னை மரியாள் பத்திரமாக அழைத்து அவர்களை கரை சேர்ப்பதாக. பிரியமானவர்களே, அதை காட்சியாக காண்கின்றவருக்கு அவர் சொல்லுகின்ற விளக்கம் என்னவென்றால், யார் யாரெல்லாம் அன்னை மரியாளுடைய பாதுகாவல் இருக்கிறார்களோ அவர்கள் ஆபத்தில் இருந்தும் பாவம் என்னும் கப்பல் உடைப்பாட்டில் இருந்தும் நித்திய கேட்டின் என்றும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஏனெனில் அவர்களை அன்னை மரியாள் மோட்ச ராக்கினியாக இருந்து தன்னுடைய ஆடை எனும் கப்பலால் அவர்களை அரவணைத்து பத்திரமாக நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்கிறார் என்று அவர் உணர்ந்து தான் கண்ட காட்சி வழியாக சொல்லித் தருகிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவாக இருக்கிறது? பிரியமானவர்களே, பல வேளைகளிலே நாம் செய்கின்ற குற்றங்களே நம்மை அதிகமாக குற்றுணர்வுக்கு அழைத்து செல்கிறது. நாம் நான் என்னெல்லாம் பாவம் செய்து விட்டேன், ஏதோ பெரிய பாவம் நான் செய்திருக்கிறேன், எனக்கு பாவ மன்னிப்பே கிடையாது, எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறேன், என் கண்களால் பாவம் செய்திருக்கிறேன், நாவினால் பாவம் செய்திருக்கிறேன், என் கரங்களால் பாவம் செய்திருக்கிறேன், என் உடலால் என் உதட்டால் என்னுடைய வாழ்வில் எவ்வளவோ பாவம் செய்திருக்கிறேன், பிறருடைய அழிவை கண்டு மகிழ்ந்திருக்கிறேன், பிறருடைய பெயரை கெடுத்திருக்கிறேன், எவ்வளவு பாவங்கள் நான் செய்திருக்கிறேன், குடியால் குடி போதையால் மது போதையால் எவ்வளவு பாவங்கள் நான் செய்திருக்கிறேன், என்னுடைய வாழ்விலே இத்தகைய பாவங்களுக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாதா, எனக்கு மன்னிப்பே இல்லையே என்று குற்றுணர்வால் அதிகமாகவே நம்மையே இருந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இத்தகைய குற்றுணர்வோடு இருக்கக்கூடிய நமக்கு இந்த நாளிலே இந்த அன்னை மரியாதை நோக்கி வந்திருக்க நம் யாவருமே அருமையாக அந்த பரலோகத்தாய் நம்மையும் இந்த சூழ்ந்திருக்கக்கூடிய நம்மையும் அரவணைத்து தன்னுடைய மேலாடையால் அனைவரையும் அணைத்து மீட்பின் பாதைக்கு அழைத்து செல்கிறார். மரியே வாழ்க, மரியே வாழ்க. நம் பாவங்களுக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசுகின்ற அன்னையாக தன்னுடைய ஆடையால் அவர் அணிந்து செல்கிறார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது பெர்னாண்ட் என்பவர் அவர் தன் வாழ்விலே சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் என்னவாக இருக்கிறது? அன்னை மரியாள் நமக்கெல்லாம் வழக்கறிஞராக இருக்கிறாளாம். அன்னை மரியாள் நமக்கெல்லாம் யாராக இருக்கிறார்? வழக்கறிஞராக இருக்கிறார். அந்த அன்னையானவளை மோட்சத்து நமது ஆண்டவருடைய அளவில்லாத நன்மத்தனைத்தால் என்றும் அவரை புகழ்வதற்காகவே அவள் இருக்கிறாள். அவர் ஒரே நேரத்தில் இரக்கத்தின் தாயாகவும் நம்மை நடுத்தீர்ப்பவரின் தாயாகவும் இருப்பதால், நமக்காக பரிந்து பேசுவதால் நமக்கு நித்திய மாபெரும் மீட்பினை பெறக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று. பிரியமானவர்களே, நமக்காக பரிந்துரை பேச, நமக்காக வாதாட, நமக்காக வழக்காட யார் இருக்கிறார் மோட்சத்திலே? அன்னை மரியாள் இருக்கிறாள். இந்த கூட்டத்தில் பலவே நமக்கு இந்த வேளையில் எனக்காக வாதாட யார் இருக்கிறார்? எனக்காக வாதாட யார் இருக்கிறார்? எனக்கு எதிராக என் தம்பியே எனக்கு வழக்கு தொடுத்திருக்கிறாரே, என் தம்பிக்காக நான் எவ்வளவு கொடுத்திருக்கிறேன், என் தம்பியுடைய குடும்பத்திற்கான எவ்வளவு இழந்திருக்கிறேன், என் தம்பியின் விபத்தில் இருக்கின்ற போது கூட அவனுக்கு இரத்தத்தை கொடுத்து நான் அவனை பாதுகாத்திருக்கிறேனே, என் குடும்பம் முன்னேறுவதற்கு நான் எவ்வளவு என்னை இழந்திருக்கிறேன், இப்போது என்னுடைய உடன் பிறந்தார் எல்லாம் எனக்கு எதிராகவே, சொத்துக்காக எனக்கு எதிராகவே இப்பொழுது வழக்கு தொடுத்திருக்கிறார்களே, நான் இவ்வளவு நன்மைத்தனம் செய்தும் நான் தனிமையா நின்று கொண்டிருக்கிறேனே, எனக்காக யார் இருக்கிறார் என்று பல வேளை நாம் நம்மை நொந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நமக்காக நம் சார்பாக நம்முடைய நன்மைத்தனத்தை கொண்டு
நம் தாய் அன்னை மரியாள் நமக்காக வாதாட இருக்கிறார். மரியே வாழ்க, மரியே வாழ்க. நாம் செய்த நன்மையை குறித்து இந்த மண்ணகத்தில் நாம் செய்த நன்மையை நினைத்து பார்க்க போகலாம். ஆனால் விண்ணகத்திலே நமக்காக உரிய இடத்தை பெறுவதற்காக, நமக்காக வழக்காடுவதற்காக, வாதாடுவதற்காக அன்னை மரியாள் நமக்காக இருந்து கொண்டிருக்கிறார். இறை வாழ்வை சென்றடைய நமக்காக அன்னை மரியாள் இருக்கிறார். அப்படியே கவலையோடு துயரத்தோடு வேதனை வந்திருந்தவர்களுக்கு இன்று அன்னை மரியாள் துணையாக இருக்கிறார் என்பது பெருநாள் அவர் சொல்லி தருகின்ற ஒரு நம்பிக்கையான செய்தியாக இருக்கிறது. மூன்றாவதாக, பிரான்சிஸ்கன் சபையில் சார்ந்த சகோதரர் லியோ என்பவர் அவர் ஒரு கனவு கண்டாராம். எத்தகைய கனவு கண்டாராம்? அவர் சிகப்பு நிற ஏணியையும் வெள்ளை நிற ஏணியையும் அவர் காட்சியை கண்டார். அந்த சிகப்பு நிற ஏணியில பெரிய ஏணி இருக்கிறது. அதன் உச்சியிலே யார் இருக்கிறாராம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறாராம். இன்னொரு வெள்ளை நிற ஏணியை பார்க்க, அந்த வெள்ளை நிற ஏணியின் உச்சியில் யார் இருக்கிறாராம்? அன்னை மரியாள் இருக்கிறாராம். பல பேர் அந்த சிகப்பு நிற அந்த நிற்கக்கூடிய அந்த ஏணியிலே ஏற முயல்கிறார்கள், ஏறி செல்கிறார்கள், ஏறிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களால் ஏற முடியாமல் பாதையிலே கீழே விழுந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட நபர்கள் அந்த வெள்ளை நிற ஏணியிலே ஏற ஆரம்பிக்கிறார்களாம். அவர்கள் மிகவும் எளிதாக ஏறி சென்று விடுகிறார்களாம். அன்னை மரியாள் அவரை கரம் தூக்கி விடுகிறாராம். இதை அவர் காட்சியாய் கண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இத்தகைய இந்த காட்சி நமக்கு சொல்லித் தருவது என்னவாக இருக்கிறது? சிகப்பு நிற ஏணியில் ஏறுகின்ற போது எவரொருவர் தன் சிலுவை சுமந்து வருவார்கள் சிலராக இருப்பார்கள். எத்தனையோ சிலுவைகளை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ வேதனை உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேலை வந்திருக்கிறோம். எத்தனையோ நாட்களாக நான் கடினப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நல்ல வீடு வேண்டும் நினைக்கிறேன். எனக்கென்ன சொந்த வீடு இல்லையே. எத்தனையோ நான் பாடுகள் பட்டால் என் கடன் சுமை சிலுவை என்னும் என்னை விட்டு நீங்கவில்லையே. என்ன தொழில் செய்தாலும் அதற்கிலே லாபம் இல்லாமல் மீண்டும் மீண்டும் நஷ்டமாகவே வந்து கொண்டிருக்கிறது. என்னால் ஒரு புதியவற்றை காண முடியவில்லையே. எத்தனையோ வரங்கள் வந்து சென்றாலும் என் பிள்ளைக்கு ஏற்ற வரம் இன்னும் அமையவில்லையே. எத்தனையோ மருத்துவர்களிடம் சென்றாலும் இன்னுமாக என் குழந்தைக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. எத்தனையோ பேர் சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறோம். அன்றாட சிலுவை சுமங்களை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இத்தகைய சுமைகளோடு வந்திருக்கக்கூடிய நமக்கு அன்னை மரியாள் அனைத்து சுமைகளையும் தீர்த்தவளாய் இருக்கிறார். மரியே வாழ்க, மரியே வாழ்க. நமக்காக இந்த அன்பு ஆண்டவரிடம் பரிந்து பேசி நாம் சுமக்கின்ற அனைத்து சுமைகளையும் அவர் எளிதாக மாற்றி நாம் கேட்கிற வரங்களை எல்லாம் பெற்றுத்தருவராக இருக்கிறார். இந்த ஆண்டு எத்தகைய சுமைகளோடு எத்தகைய வேண்டுதலோடு வந்திருக்கிறீர்களோ, இந்த பசிலிக்கா விழாவிலே முதல் ஆண்டு விழாவை கொண்டாடி வந்திருக்கிறீர்களோ, வருகின்ற ஆண்டு இதே இடத்திலே நீங்கள் நன்றி கூறுதலாய் வருவீர்கள். நிச்சயமாக வருவீர்கள். எவை நமக்கு வாழ்வில் நடக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, நிச்சயமாக இந்த அன்னை மரியாள் உங்களுக்கு தருவார். ஏனென்றால் இந்த உன்னதமான திருத்தலம் பசிலிக்காக மாற வேண்டும் என்று எத்தனையோ முறை போராடி 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 இந்த ஆண்டு பசிலிக்கா மாறி இருக்கிறது என்றால், பிரியமானவர்களே, அதே போல உங்கள் வாழ்விலே நீங்கள் எத்தகைய சுமைகளோடு வந்திருக்கிறீர்களோ அனைத்தையும் அன்னை மரியாள் அதை அனைத்து அன்பு ஆண்டவரிடம் பரிந்து பேசி உங்கள் அனைத்தையும் எளிதாய் மாற்றுவார். உங்கள் வாழ்விலே, உங்கள் குடும்பங்களே இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய யாவருமே வேண்டுதலோ வந்திருப்பவர்கள் வருகின்ற ஆண்டு நன்றி பெருக்கோடு வருவீர்கள். மரியே வாழ்க. ஆம், இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இத்தகைய உன்னதமான நிலையோடு இன்னுமாக ஒரு புனித தமசின் என்பவர் அவர் தன் வாழ்வில் சொல்லித் தருவது என்னவென்றால், எவன் ஒருவன் அன்னை மரியாளை முன்மாதிரியாக கொண்டு அவனுக்கு ஊழியம் புரிகிறாரோ அவர் நிச்சயமாக மோட்சத்திலே இருப்பார். எவர் ஒருவர் அன்னை மரியாளை புகழ்ந்து பாடுகிறாரோ, எவரொரு அன்னை மரியாளுக்காக ஊழியம் புரிகிறாரோ, அத்தகைய ஊழியத்தை யார் செய்கின்ற இந்த ஆலயத்திற்கு செய்கின்ற ஊழியத்தை யாருமே என்னை மதித்ததில்லையே, யார் நினைத்து பார்த்ததில்லையே. நினைத்து பார்க்க வேண்டாம். மனிதர்கள் யார் நினைத்து பார்க்க வேண்டாம். அன்னை மரியாள், இந்த பரலோக அன்னை, இந்த அன்னைக்காக நீ ஊழியம் செய்திருக்கிறாய் என்றால் அவளை நினைவு கூறுகிறான். நீ இந்த மண்ணகத்திலே நினைத்து பார்க்க போகலாம், ஆனால் விண்ணகத்திலே அரசபையிலே அமர்ந்திருப்பாய். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்னை மரியாளுக்கு ஊழியம் புரிகின்றவர்கள், அன்னை மரியாளின் புகழை பாடுகின்றவர்களுக்கு விண்ணக வாழ்விலே நிறைவான வாழ்வு உண்டு என்பதை அவர் தமசின் என்று சொல்லியிருக்கிறார்.
பிரியமானவர்களே, பல வேளைகளிலே நமக்கு குழப்பங்களை ஏற்படுத்துவது உண்டு. இந்த நாட்களே கத்தோலிக்க திருச்சபைக்கு பல்வேறு எதிர்ப்புகள் பல்வேறு பிரிவினை சபையினரால் ஆங்காங்கே எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திடீரென்று தோன்றுகின்றவர்கள் எல்லாம் போதகராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த போதகர்கள் எல்லாமே சொல்லித் தருவது முதலாவதாக நம்ம கேள்வி கேட்பது, நீங்கள் அன்னை மரியாதை வணங்குகிறீர்கள், நீங்கள் அன்னை மரியாதைக்கு புகழ் பாடுகிறீர்கள் என்று. எவன் ஒருவன் அன்னை மரியாதை புகழை பாடவில்லையோ அவருக்கு விண்ணகத்தில் இடம் இல்லை. இறை வழி நடப்பதற்கு, இறையினுடைய உன்னதமான அந்த மாட்சியை பெறுவதற்கு நமக்கு அன்னை மரியாதையுடைய துணையும் அன்னையுடைய புகழும் நமக்கு தேவை. எவர் ஒரு உணர்ந்து கொள்ளவில்லையோ அவருக்கு விண்ணகத்திலும் இடமில்லை. எல்லோரும் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் பெந்தகோஸ்து விழாவிலே. அந்த பெந்தகோஸ்து விழா இன்று நடப்பதற்கு காரணமாக இருந்தது என்ன? அந்த சீடர்கள் எல்லாருமே ஒன்றிருப்பதற்கு காரணமாக இருந்தது யார்? அன்னை மரியாள் என்பவன் இல்லை என்றால் சீடர்கள் சிதறந்து போவார்கள். சீடர்கள் எல்லோருமே எங்கேயோ ஓடி போவார்கள். அத்தகைய சீடர்கள் எல்லாருமே ஒரு தாயாக இருந்து அரவணைத்தவள் அன்னை மரியாள். அந்த அன்னை மரியாள் என்பவள் அங்கு இல்லை என்றால் சீடர்கள் ஒன்றிருந்திருக்க மாட்டார்கள், பெந்தகோஸ்தை இறங்கியிருக்காது. ஆனா இன்னைக்கு பெந்தகோஸ்து சபையை சார்ந்தவர்கள் தான் எல்லாரும் கேள்வி கேட்கிறார்கள், நீங்கள் அன்னை மரியாள் நீங்கள் புகழீர்கள் என்று. பெந்தகோஸ்தே சபைக்குடைய அர்த்தம் என்ன? தூயாவியால் நிரப்பப்பட்ட, அப்படித்தானே? தூயாவியால் நிரப்பப்பட்ட, அப்படித்தானே? தூயாவியால் நிரப்பப்பட்டவர் யார்? திருமுழுக்கு பெற்ற எல்லோருமே தூயாவியால் நிரப்பப்பட்டவர்கள். நாம் எல்லாருமே தூயாவியால் நிரப்பப்பட்டோமா இல்லையா? எல்லாமே திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம்ல. தூயாவியால் இருக்குமா இல்லையா? தூயாவி இருக்கா இல்லையா? அரசையா தூயாவி இருக்கா இல்லையா? உங்களோட இருக்கா இல்லையா? பிரியமானவர்களே, யார் தூயாவியால் நிரப்பப்பட்டிருக்க அவர்கள் அன்னை மரியாதை இறைவனை தாய் என்று சொல்லுவார்கள். விவிலியத்திலே அழகாக நாம் பார்க்கலாம். லூக்கா நற்செய்தியிலே அன்னை மரியாதைக்கு இறைவாக்கு சொல்லப்பட்ட பிறகு அன்னை மரியாதை யாரை சந்திக்க சென்றார்? யாரை சந்திக்க சென்றார்? எலிசபெத். அந்த எலிசபெத் அம்மாள் அவர் ஆர்ப்பரித்து சொல்லுகிறார், இதோ இறைவனின் தாய் என் நிலத்தில் வந்திருக்கிறாள். அவர் எப்படி சொன்னாராம்? அழகா அந்த பகுதியை எடுத்து வாசிக்கலாம். எலிசபெத் அம்மாள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அன்னை மரியாதை வாயார புகழ்ந்து பாடுகிறார், இறைவனின் தாய் என் நிலத்தில் வர நான் யார் என்று. அப்ப தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர் என்ன சொல்வார்கள்? அன்னை மரியாதை பார்த்து என்ன சொல்வார்கள்? இறைவனின் தாய். எல்லாம் சொல்லுங்க, இறைவனின் தாய். எல்லாம் சொல்லுங்க. அப்போ நாங்கள் எல்லாம் பெந்தகோஸ்தேக்காரர்கள், நாங்கள் தூயாவின் சபையினர்கள் என்று சொல்லிக் கொள்வர்கள் அன்னை மரியாதை மறுதளிக்கலாமா? அவர்கள் உண்மையிலேயே தூயாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்களா? நிரப்பப்பட்டிருக்கிறார்களா? இல்லை. யார் தூயா நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அன்னை மரியாதை இறைவனின் தாய் என் அன்னை என்று ஏற்றுக்கொள்கிறார். அவ்வாறு அன்னை மரியாதை புகழ்தான் விண்ணகத்தில் இடம் உண்டு. மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவின் பிரியம் அன்புக்கு சகோதர சகோதரிகளே, இப்போது நாம் கேட்கப்பட்ட இத்தகைய அனைத்து செய்தியுமே அன்னை மரியாதை தன் வாழ்வினை ஒரு முன்மாதிரியாக கொண்டு இறைவனை நடந்து அந்த புனிதத்தில் இருந்திருப்பவர்கள் அவர்கள் நமக்கு சொல்லித்தருகிற செய்தியாக இருக்கிறது. இன்று நாம் இறைவனை நடக்க முன்மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த அன்னை மரியாதை கொண்டு நாம் எப்படி விண்ணக வாழ்வுக்கு மோட்ச வாழ்வுக்கு நாம் செல்ல போகிறோம்? நாம் எப்படி இந்த நாளில் எந்த செய்தி நாம் சொல்ல செல்ல போகிறோம்? முதலாவதாக இந்த அன்னை மரியாதையின் வாழ்விலே நான் முன்மாதிரியாக கொள்வது எப்படி? பிரியமானவர்களே, ஒரு அரசன் ஒருவன் இருந்தாராம். அரசன் என்றால் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அதிகாரம் இருக்கும், படை இருக்கும், பொருள் இருக்கும், பொருள் இருக்கும், ஆணவம் இருக்கும், அப்படித்தானே? எல்லாம் இருக்கும். கூட என்ன இருக்கும்? ஆணவம் இருக்கும். அப்போ அந்த அரசருக்கு நான் இறைவனை நான் அடைய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று மந்திரியாரை கூட்டு கேட்கிறார். மந்திரியாரே, நான் இறைவனை அடைய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது அந்த மந்திரியார் சொன்னாரா, ஐயா, இந்த ஊருக்கு வெளியே ஒரு துறவி இருக்கிறார், அந்த துறவி பல பேருக்கு ஆலோசனை சொல்லுகிறார், பாருங்கள் அவரை போய் கேட்போம் அப்படின்னு கேட்ட உடனே இந்த அரசர் என்ன செய்கிறாரா, நல்ல யானை படை குதிரை படையோடு சென்று தேரோடு அந்த துறவியை பார்ப்பதற்காக போகிறார். துறவி இருக்கின்ற வீடு என்னது? குடிசை வீடு. அப்போ அந்த துறவியை பார்க்க உள்ளே நுழைகின்ற பொழுது துறவி அங்கு இருக்கக்கூடிய செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றிக்கொண்டும் அந்த இடத்தை சுத்தம் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். துறவியே, நான் அரசன் வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனேயே இந்த துறவி என்ன செஞ்சாராம், அவரை பார்த்தாரா, பார்த்து மீண்டுமாக தன்னுடைய பணி செய்து கொண்டே இருந்தாராம்.
அரசருக்கு கோபம் வருகிறது. துறவியே, நான் அரசன் வந்திருக்கிறேன், நீ என்னை கண்டும் காணாமல் இருந்து கொண்டிருக்கிறாயே, என்ன அப்படின்னு கேட்கின்ற பொழுது, உமக்கு என்ன வேண்டும்? எளிய குரல் கேட்கிறார். நான் இறைவன் அடைய வேண்டும், நான் இறந்த பின்பு என்னை வந்து பார் என்று சொன்னாராம். நான் இறந்த பின்பு என்னை வந்து பார். அரசனுக்கு கோபம் வருகிறது. நீ செத்து போன பிறகு நான் எப்படி வந்து பார்க்க முடியும், எப்படி பேச முடியும்? நீ செத்து போன எப்படியா நான் இறைவனை அடைய முடியும்? இதை கேட்ட போது அப்பொழுது துறவி சொன்னாராம், நான் இந்த நீ அழிய வேண்டும், நான் இன்று இருக்கக்கூடிய இந்த ஆணவம் என்ன செய்ய வேண்டும்? அழிய வேண்டும். எவன் ஒருவன் நான் என்கிற ஆணவத்தை அழித்து தன்னை தாழ்த்திக் கொள்கிறாரோ இறைவன் முன்பாக, அவர்தான் இறைவனை காண முடியும். அத்தகைய தாழ்ச்சியை முன்மாதிரியாக எல்லாவற்றிலும் வாழ்ந்து காண்பித்தவர் அன்னை மரியாள். அந்த இறைவனை தன்னுடைய மகனாகவே பெற்றுக்கொள்வது, இறைவனின் தாயாக உயர்வதற்கு அன்னை மரியாளிடம் இருந்தது தாழ்ச்சி. இரண்டால் பிரியமானவர்களே, அன்னை மரியாள் அவருக்கு வானதூதரிடமிருந்து வாழ்த்து சொல்லப்பட்ட போது அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவா இருந்தது? இதோ உமது அடிமை, இதோ உமது அடிமை. பிரியமானவர்களே, ஒரு பணியாளருக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் உண்டு. பணியாளருக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் வேலை செய்யலாம். காலை 8 மணி முதல் மாலை 8 மணி வரைக்கும் 12 மணி நேரம் வேலை செய்யலாம். அதுக்கு பிற்பாடு தன்னுடைய பணி முடிந்து விட்டது, தனக்குள்ள ஊதியத்தை பெற்றுவிட்டு சென்று கொண்டே இருப்பார். அந்த அடிமை என்பவர் யார்? எப்பொழுதுமே வேலை செய்ய வேண்டும். அந்த எஜமானிடமிருந்து எப்பொழுது ஆர்டர் வந்தாலும் உடனே செய்ய வேண்டும், எப்பொழுதுமே காத்திருக்க வேண்டும். அந்த எஜமானுக்காகவே அவர் எப்பொழுதுமே காலடியிலே இருக்க வேண்டும். அத்தகைய உன்னதமான நிலையத்தை அன்னை மரியாள் சொல்லுகிறார். நான் ஆண்டவரின் பணியாள் என்று சொல்லவில்லை, நான் ஆண்டவரின் அடிமை. தன்னையே தாழ்த்தி கொண்டால் அன்னை மரியாள். இளையமனத்தோர் பேறு பெற்றோர் அவர்கள் கடவுளை காண்பார்கள். ஆம், இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்கு தாழ்ச்சி இருக்கிறதோ அங்குதான் கடவுள் அருள் நிறைந்து வருகிறது. இப்போ மேலிருந்து அருவியானது கொட்டி வருகிறது, அப்படித்தானே? ஒரு மேலிருந்து மலை உச்சிலிருந்து அருவி கீழே வருது. அவ்வாறு அந்த தண்ணீரானது கீழே வருகின்ற பொழுது எங்கு நோக்கி போகும்? தண்ணி நேரம் எங்கு நோக்கி போகும்? எதை நிரப்பும்? எங்கு பள்ளம் இருக்கிறதோ, எங்கு தாழ்வான பகுதி நோக்கி தான் சென்று கொண்டே இருக்கும். தண்ணி எப்படி மேட்டை நோக்கி போகுமா? போகாது, தாழ்வான பகுதி நோக்கி தான் செல்லும். அப்ப அதே போலதான் பிரியமானவர்கள், எங்கு தாழ்ச்சி இருக்கிறதோ அங்குதான் கடவுள் அருளானது நிரம்பி வழியும். அன்னை மரியாள் அருள் நிறைந்தவராக இருக்கிறார் என்றால் அவர் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவராக இருக்கிறார். ஆகவே தான் கடவுள் அவர்களுக்கு எப்பொழுதும் நிறைந்தவராக இருக்கிறார். நம்முடைய உள்ளத்தில் தாழ்ச்சி என உள்ள வேண்டும். இந்த காலகட்டத்திலே கணவன் மனைவியிடம் இருக்கக்கூடிய உறவிலே அந்த தாழ்ச்சி என்பது இருக்கிறதா? ஒரு குடும்பத்தினுடைய கணவன் மனைவி இருக்கிற வாழ்க்கையில பிரியமானவர்களே, அந்த மனைவியானவள் அவளுடைய உள்ளத்தில் முதலாக எதை கொண்டிருக்க வேண்டும்? தாழ்ச்சியை கொண்டிருக்க வேண்டும். இறைவனை நடப்பதற்கு முன்மாதிரி இருப்பது தாழ்ச்சி. ஒரு கணவன் மனைவி உறவிலே அந்த கணவன் அந்த மனைவியை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும், அந்த மனைவியும் அந்த கணவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? தாழ்ச்சியோடு இருத்தல் வேண்டும். இன்னைக்கு ஒரு வார்த்தை கணவன் சொல்லிட்டார்னா, என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எந்த ஊர்க்காரி தெரியுமா, நான் எந்த ஊர்ல வந்தது தெரியுமா என்று ஒருவருக்கு ஒரு ஆர்வத்தோடு இருந்தோமானால் அந்த குடும்பம் இறைவனை நடக்குமா? அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையும் தாழ்ச்சியுள்ள பிள்ளையாக இருக்குமா? இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒழுங்காரி இன்னைக்கு சொல்ல முடியல. நீ கோயிலுக்கு நீ வரணும் என்று தட்டி கொடுக்க முடியல. என் பிள்ளையை நீ அடிக்கக்கூடாது, அது கோயிலுக்கு வரும், வராமல் போகும். என் பிள்ளையை நீ அடிக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆசிரியர்கிட்ட போய் சண்டை போட்டு, எத்தனை பேர் சாமியார்ட்ட போய் கேட்டுட்டு இருக்கோம். எந்த பிள்ளை சாமியார் கையால் அடி வாங்குதோ, எந்த பிள்ளை சிஸ்டர் கையில் அடி வாங்குதோ, அந்த பிள்ளை நாளைக்கு சூப்பரா இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு அன்னை மரியாதை திருத்திருந்து சொல்றேன். இன்னைக்கு எந்த பிள்ளை சாமியார் கையில் அடி வாங்குறது தான் நாளைக்கு என்ன செய்யும்? இன்னைக்கு நாங்கெல்லாம் இன்னைக்கு சாமியார் இருக்கிறோம் என்றால், அன்னைக்கு முன்னாடி சிஸ்டர்ட்ட கொட்டு வாங்கி இருக்கிறோம், சாமியார்ட்ட மிதி வாங்கி இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு நிலையில வந்து நிற்கிறோம். சாமியார்ட்ட போய் என் பிள்ளை நீ எப்படி அடிக்கலாம் கேட்டீங்கன்னா, அன்னைக்கே முடிஞ்சு போச்சு, உன் பிள்ளை நாளைக்கு இன்னொருத்தன் போய் அடி வாங்க போகுது. அதனால தெரிஞ்சுக்கிடணும். தாழ்ச்சி நம்ம உள்ளத்தில் வேண்டும். தாழ்ச்சி என்ன உள்ளம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை. இதைத்தான் அருமையாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மீகா இறைவாக்கினர் புத்தகம் அதிகாரம் 6 வெற்றியை சொல்லப்படுகிறது. ஓ மானிடா, நல்லது எது என
அவர் உனக்கு காத்திருக்கின்றாரே. நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடும் நடந்து கொள்வதையும் தவிர வேறெதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார். ஆண்டவரிடமே ஆண்டவரே, நான் இந்த கோயிலுக்கு அவ்வளவு செய்திருக்கிறேன், அன்னை மரியாளே இந்த பசிலிக்காவுக்காக நான் அவ்வளவு கொடுத்திருக்கிறேன், ஆகவே எனக்கு நீதானே ஆசீர்வாதம் தரணும், நான் கேட்பை தரணும் என்று அன்னை மரியாதை நாம் செய்தது சொல்றதுக்கு அவசியமே இல்லை. நான் இந்த கோயிலுக்காக எவ்வளவு செய்திருக்கிறேன், இன்னைக்கு இந்த திருவிழாவுக்காண்டி நான் எவ்வளவு கொடுத்திருக்கிறேன், ஆகவே எனக்கு தான் முதல்ல என்ன செய்யணும், பொன்னாடை போடணும் அவசியம் இல்லை. இந்த கோயிலுக்கு செய்திருக்க, ஆகவே மாதாவை எனக்கு அடுத்த வருஷம் நீ நல்லது இதோட ரெட்டிப்பா கொடுக்கணும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அன்னை மரியாதை நினைவுபடுத்தணும் அவசியம் இல்லை. அவருக்கு தெரியும் இந்த கோயிலுக்காக நீங்க அதிகமாக செய்வதற்கு நீங்க செய்திருக்கிற என்றால் அன்னை மரியாதை கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு, நீங்கள் அன்னை மரியாதைக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. இந்த பசிலிக்காவுக்காக நான் அதிகமாக கொடுத்திருக்கிறேன் என்றால் அந்த பசிலிக்கா உயர்வதற்கு நான் இந்த பசிலிக்காவுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன் என்கிறேன் என்றால் தாழ்ச்சி இல்லை. இந்த ஆலயத்திற்காக நீங்க கொடுத்திருக்கிறேன் என்றால் அன்னை மரியாதை உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு, அதை உயர்ந்து கொள்ளணும். அதுதான் தாழ்ச்சி. அன்னை மரியாதை இந்த ஆலயத்துக்கு கொடுப்பதற்கு எனக்கு நீர் இத்தகைய வாய்ப்பை கொடுத்திருக்கிறீரே, இது நீ எனக்கு தந்திருக்கக்கூடிய வாய்ப்பாமா, நன்றி தாயே என்று நீ அர்ப்பணிக்க வேண்டும். அதற்கு மாறாக நான் தான் அதிகமாக கொடுத்திருக்கிறேன் என்று ஆணவத்தோடு இருந்தமானால் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. முயற்சி இருப்பவர் இன்று காண முடியாது. பிரியமானவர்களே, உள்ளத்தில் செருக்குச்சோரை ஆண்டவர் செய்கிறார், சிதறடிக்க செய்கிறார். நான் ஆலயத்திற்காக இந்த திருத்தலத்திற்காக செய்திருக்க என்ற எண்ணம் தேவையில்லை, இன்னும் செய்வேன், என் அன்னைக்காக செய்வேன் என்ற மனப்பான்மை இருக்கிறது என்றால் அங்கு உன் வீட்டிலே இன்னும் அருள் பொங்கிக் கொண்டே இருக்கும். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, அடுத்ததாக இந்த அன்னை மரியாளை முன்மாதிரியை கொண்டு எத்தகைய வாழ்வு வாழ வேண்டும். இந்த அன்னை மரியாள் இறைவனிடம் முழுமையான நம்பிக்கை கொண்டவராக இருந்தால், இறைவழி நடக்க நாம் முதல்ல என்ன இருக்க வேண்டும், உள்ளத்தில் என்ன இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அன்னை மரியாள் இருக்கக்கூடிய நம்பிக்கை முழுமையாக இருத்தல் வேண்டும். உன்னுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையை உருவாக்கப்படும், அது கடவுளுடைய குழந்தையாக இருக்கும். அருள் நிறைந்த வாழ்க்கை என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அன்னை மரியாள் நம்பினால், அந்த நம்பிக்கையால் அந்த வார்த்தையானது கருவுருவானது. அந்த நம்பிக்கையால் தான் இயேசு தம்மை காண சென்றால் அந்த பயணத்திலே யாருடைய துணையும் இல்லாமல் கடவுள் நம்பிக்கை கொண்டே அந்த பயணத்திலே சென்றால் அன்னை மரியாள். ஆகட்டும் உமது அடிமை என்று சொன்ன வார்த்தையால் அந்த சிலுவை அடையலும் அன்னை மரியாள் ஒரு தாய்க்குரிய மனப்பான்மையோடு அழுதார். தாய்க்குரிய மனப்பான்மையோடு முன்னர் உணர்வோடு நிச்சயமாக அழுதிருப்பாள். ஆனால் அன்னை நம்பிக்கை இழக்கவில்லை. சிலுவையில் இன்று இறந்தவர் நாளை உயிர்த்தெழுவார் இந்த நம்பிக்கை அன்னை மரியாளுக்கு இருந்தது. அந்த அன்னை மரியாள் இருக்கக்கூடிய நம்பிக்கை நம் வாழ்விலே எல்லா இடத்திலும் வேண்டும், எல்லா சூழலிலும். இந்த அன்னை மரியாள் எவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறது. அதை போல இந்த ஆண்டவர் கேட்கக்கூடிய வரம், இந்த ஆண்டவர் தேடி வந்திருக்கக்கூடிய எனக்கு நிச்சயமாக எனக்கு வரம் உண்டு, அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். அதற்கு மாறாக இங்க ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபிச்சுட்டு 10 நாள் 9 நாள் இருந்துட்டு அது 10ஆம் நாள்ல கும்பிடு சேவை செய்துட்டு அப்படியே ஊர்ல போய் நல்ல சோசியக்காரனையும் பார்த்து, சோசியக்காரரே நான் இந்த தொழில் செய்யலாமா, சோசியக்காரரே நான் இதை ஆரம்பிக்கலாமா, மாதத்தை வந்து கும்பிடு நமஸ்காரம் போட்டு மாலை போட்டு ஜெபித்து எல்லாம் செஞ்சுட்டு மொட்டையும் போட்டு ஊருக்கு போன உடனே ஒரு சோசியக்காரரை பார்த்தோம், நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கிறது, நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கிறது. ஒரு புதிய வீடை கட்டுதோம், புதிய வீடை கட்ட உடனே சாமியார்ட்ட நைட் வந்து, சாமி காலை 5 மணிக்கு நீங்க எங்க வீட்டை வந்து நீங்க மந்திரிக்க வரணும், நீங்க வந்து பாலை நீங்க பத்த வச்சா தான் பால் பொங்கும். ஆனா ராத்திரி என்ன நடக்குது, ஒரு புதிய வீடு கட்டும் ராத்திரி என்ன நடக்குது, வீட்டுல என்ன நடக்குது, சேவை நடக்கப்படுது, நடக்காது இல்லையா. சாமியாரை கூப்பிட்டு, சாமி நீங்க தான் மாதாட்ட வேண்டிட்டு, மாதாவே அம்மா தாயே நீ தாமா என் வீடை கட்டின, மாதாவுக்கு ஒரு பெரிய கும்பிடு, மாதாவை சுத்தி ஒரு 3 சுத்து நல்லா மெழுதிரி ஏத்தி நல்ல பூ மாலாம் போட்டுட்டு, ஆனா ராத்திரி நடந்திருக்குது, ராத்திரி நடந்திருக்குது அங்கு சேவை நடக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா? இன்னைக்கு நம்ம பங்களா இருக்குது அல்லவா, புதிய பங்களா, அன்னைக்கு ராத்திரி என்ன சேவை நடக்கப்பட்டுச்சா? சாமியார் என்ன நிம்மதியா தூக்கம் இல்லாமல் இருக்கிறாரா, சாமியார் எதுவும் நோயாப்பட்டு கிடக்காரா, எப்படி எதுவும் சோமலாம் கிடக்காங்களா? இல்லையே.
எந்த சாமியார் பங்களாவாவது அங்க ராத்திரியில சேவை நடக்கப்பட்டிருக்கிறதா? இருக்குதா? இல்லை. அங்க அருள் நிறைந்துதான் இருக்கிறது. புதிய ஆலயம் கட்டுகிறோம். புதிய ஆலயத்திற்காக எங்கெங்கிருந்து எங்கெல்லாமோ பொருட்கள் வரப்பட்டு அந்த ஆலயம் எழுப்பப்படுகிறது. அந்த ஆலயம் எழுப்பதற்கு ஒரு ராத்திரி போல அதற்காக சேவை எடுக்கப்படுகிறதா? ஆலயம் தானே அருள் நிறைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவ இருக்கக்கூடிய பிள்ளைகள், நம்பிக்கைக்குரிய பிள்ளைகள், அப்ப நாம் ஏன் அதை செய்கிறோம்? சிந்தி பார்க்க வேண்டுமா இல்லையா? சிந்தி பார்க்க வேண்டும். ஒரு புதிய காரை கொண்டுருவோம். சாமி நீங்க மந்திரிக்க மந்திரிச்சிருக்கும் போதே கடையில் அங்க அடைசல எலுமிச்சம்பழம் ஒரு நசுக்கு நடக்கா இல்லையா? நான் நிறைய பார்த்திருக்கேன். எலுமிச்சம்பழம் நடச்சிருக்கோம். சாமியார் கூட்டி மந்திரிச்சாச்சு, அன்னை மரியாதையிடம் ஜெபம் பண்ணி ஜெபமாலையும் போட்டாச்சு. ரைட், எனக்கு இதான் வேணும் ஆசீர்வாதம். படையில ஏன் அங்க ஏன் அந்த எலுமிச்சம்பழம் இருக்கணும்? அந்த எலுமிச்சம்பழத்தை ஏன் வைக்கணும்? அந்த எலுமிச்சம்பழத்தை ஏன் வைக்கணும்? யோசித்து பார்க்க வேண்டிய ஒன்று. யோசித்து பார்க்க வேண்டியது. நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கை எப்படி இருக்கிறது? அன்னை மரியாள் நம்பிக்கைக்கு முன் மாதிரி. இறைவழி நடப்பதற்கு அன்னை மரியாள் நம்பிக்கைக்குரிய வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அப்படி நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? பிரியமானவர்களே, இன்னைக்கு பிள்ளைக்கு நல்ல ஒரு வர வேண்டும். இன்னைக்கு நம்ம ஊர்ல அருமையான ஒரு பாரம்பரியம் உண்டு. அங்க திருவிழா முடிஞ்சோன்னு எல்லாரும் ஒன்னு அமர்ந்திருப்போம். இவருக்கு இவரை பொண்ணு அதன் பொண்ணு பாரு, யாராவது ஒரு பிள்ளை வந்து நல்லா சூப்பரா படிச்சல கட்டி கொஞ்சம் பூவோடு வந்து உட்கார்ந்து இருந்தானா எங்கேயோ பொண்ணு பார்க்க அர்த்தம் நம்ம ஊர்ல. ஆமா, அண்ணா வரைக்கும் சாரத்தோடு அலைஞ்சிருப்பான் அந்த பையன். அன்னைக்கு நல்லா ஜீன்ஸ் பேண்ட் போட்டு கொஞ்சம் ஆளு அப்படி இருந்தான்னா ரைட், இன்னைக்கு தேவை தான் மாப்பிள்ளை அப்படின்னு தெரிஞ்சிடும். அன்னை மரியாள் முன்பாக தான் பொண்ணு பார்க்குறோம், அன்னை மரியாள் மாப்பிள்ளை பார்க்குறோம். ஆனா சோசிகாண்ட போய் ஐயா இந்த நல்ல நேரத்தை பாருங்க ஐயா, 9:30 முடிக்கவா 11:30 முடிக்கவா? சாமி நல்ல நேரத்தை தாலி கட்டுங்க சாமி. சாமிகிட்ட தாலி கட்டுங்க சாமி. சாமியா தாலி கட்டுவாரு? ஆமா, நம்ம ஊர் அந்த வாக்கியம் உண்டு. அந்த சாமி தான் எனக்கு தாலி கட்டினாங்க. அட பாவமே, நம்மளே சாமி நீங்க தானே எனக்கு தாலி கட்டிங்க அப்படின்னு. ஆமா, பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கை எங்கு இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை வாழ்விய நம்பிக்கை எங்க இருக்கிறது? அது நம்பிக்கை நமக்கு வேண்டும். அன்னை மரியாள் இருக்கக்கூடிய நம்பிக்கை நம் வாழ்விலே வேண்டும். எல்லா வகையும் நிச்சயமா ஆண்டவரால் முடியும். ஆண்டவர் இயலாது ஒன்றுமில்லை என்று நம்பியவர் அன்னை மரியாள். அப்ப அன்னை மரியாளுடைய நம்பிக்கை நமக்கு வேண்டும். பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கை இருக்கிறால் நாம் இறைவழியிலே இறைவனுடன் நாம் சேருவோம். அடுத்ததாக இறுதியாக நாம் பார்க்கின்ற பொழுது பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு சேர்த்து நாம் செயல்களில் ஈடுபட வேண்டும். எப்படிப்பட்ட செயல் நமக்கு வேண்டும்? உதவி. உடனே தயக்கமின்றி விரைந்து செய்வதுதான் உதவி. உடனே தயக்கமின்றி விரைந்து செய்வதுதான் உதவி. உடனே தயக்கமின்றி விரைந்து செய்தல். உடனே தயக்கமின்றி விரைந்து செய்த அன்னை மரியாள் அவள் உடனே தயக்கமின்றி விரைந்து சென்றால் யூதேய நாட்டை சென்று எருசலேமுக்கு உதவி செய்வதற்காக. அந்த எருசலேமுக்கு சென்று ஆண்டவர் சொன்ன நிறைவேறுவது உண்மைதானே என்று பார்ப்பதற்காக அல்ல, அங்க போய் சென்று ரெஸ்ட் எடுப்பதற்காக அல்ல, அங்கு உதவி செய்வதற்காக 3 மாதங்களாக உதவி செய்தார் அன்னை மரியாள். தேவை இருப்பதற்கு உதவி செய்தார். உடனே தாமதமின்றி விரைந்து சென்றால் யூதேய நாட்டை நோக்கி. காணாமல் ஒரு திருமண வீட்டிலே அங்கு இருக்கக்கூடிய குறையை கண்டு உடனே தாமதமின்றி விரைந்து இயேசுவிடம் கேட்டு அங்கு புது நடக்க செய்தார். அன்னை மரியாள் உதவி செய்தார். அப்ப அதே போலதான் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலுமே நாம் நம்பிக்கையோடு அந்த நம்பிக்கையை செயலிலே நாம் காண்பிக்க வேண்டும். பிறருக்கு உதவி செய்கின்ற பொழுது நம்மிடம் யாசிக்கின்ற நபர்களுக்கு, நம்முடைய அருகாமையில் இருப்பவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவி செய்ய வேண்டும். இந்த பசிலிக்காவை நோக்கி வந்திருக்கிறோம், வேண்டு நோக்கி வந்திருக்கிறோம், வேண்டு நிறைவேறும். அதே வேளையிலே பிரியமானவர்களே, நமக்காக நம்மிடம் ஏங்கி வருகின்றவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவி செய்கிறோம் என்றால் அது கடவுளுக்கு பிடித்தமான ஒன்று. எங்கு உதவி செய்கிறோமோ அங்கு ஆண்டவரோடு இருக்கிறார். அன்னை மரியாள் உதவி செய்தார், ஆண்டவர் இயேசு அங்கு இருந்தார். அதே போல நீ எங்கு உதவி செய்கிறாயோ அங்கு ஆண்டவர் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நீதிமொழி புத்தகம் அதிகாரம் 19 17 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார், அவர் கொடுத்ததை ஆண்டவர் அவருக்கு திருப்பி தந்து விடுகிறார் என்று. ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறோம், ஏழைக்கு உதவி செய்கின்ற பொழுது ஆண்டவர் கடன் கொடுக்கிறோம், ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? திருப்பி பல மடங்கு தருகிறார். ஆம் பிரியமானவர்களே, இத்தகைய மனப்பான்மை நமக்கு வேண்டும். அன்னை மரியாள் அவள் இறைவனை நம்பிக்கையோடு வாழ்ந்தவருக்கு முன்மாதிரியாக அந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அன்னை மரியாள் தாழ்ச்சி என்னும் உன்னதமான உள்ளத்தால் முன்மாதிரிய வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். அன்னை மரியாள்
பிறன் மைய வாழ்வை வாழ்ந்து உதவி செய்வதிலே அவர் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து இறைவழி செல்வதற்கு நமக்கு வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். நாமும் இத்தகைய வாழ்வை வாழ நாம் தொடர்வோம். தாழ்ச்சியின் உள்ளத்தை வெளிப்படுத்துவோம். நம்பிக்கையில் வாழ்க்கையில் வாழ்வோம். உதவி செய்வதிலே முன் வருவோம். இறைவனுடைய ஆசிரியை நெருங்கப்பட்ட மக்களாய் வாழ்வோம். மரியே வாழ்க.